ஜெய ஸ்ரீராம். நீ மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம் தான் சொல்ல போகிறோம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் ஒரு பாதமும் ரிஷப ராசியில் 3 பாதங்கள் இருக்கும். நீங்கள் மேஷ ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் மட்டும் இது வந்து பொருத்தங்கள் நல்லா உங்களுக்கு நல்லா எலிஜிபிளாகும். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் உங்களுக்கு சிறந்த நட்சத்திரம். பூச நட்சத்திரம் பிறப்பு ஜாதத்துக்கு 6வது நட்சத்திரமாக வருது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுஷ நட்சத்திரமும் உங்களுக்கு நல்ல ஒரு பண்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசியாக இருந்தால் இது சந்திராஷ்டிரமத்தில் வராங்க. அப்போ அனுஷ நட்சத்திரம் சந்திராஷ்டிரமத்தில் வரனால இப்போ அந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்குமானா அதனால் மந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உத்திரட்டாதி மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ பூசம் உத்திரட்டாதி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்தால் இதை நீங்கள் பயன்படுத்த நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ரிஷபராசியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் மட்டும் அனுகூலம் பண்ணோம். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியில் பிறந்திருந்தால் பூசம் உத்திரட்டாதி இந்த 2 நட்சத்திரையும் பின்பற்ற நல்ல ஒரு சக்ஸஸையும் மேன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றி பெறத்துக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கிருத்திகை வந்து எப்போவுமே வந்து எப்படி சொல்கிறது, தகப்பனுக்கும் பெண்ணாக இருந்தால் வீட்டுக்காருக்கும் பலமற்ற நட்சத்திரம். அப்போ அதனால் இதெல்லாம் பயன்படுத்த சொல்ல உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜெய் ஸ்ரீராம்.